எல்லாம் வல்ல இறைவனுடைய பெருங்கருணையினாலே 497வது வார வளமான வாழ்விற்கு வழிபாட்டு சிந்தனைகள் தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் இன்றைய தலைப்பு அங்காள பரமேஸ்வரி உடல் படைத்த இறைவி. ஒவ்வொரு வாரமும் எதையாவது ஒன்று சிந்திக்கணும், எதையாவது ஒரு சாமியை பற்றி சிந்திக்கணும், சிந்திச்சுட்டே இருக்கணும். அவ்வளோதான். அந்த வகையில் இந்த தடவை அங்காள பரமேஸ்வரின்னு சொன்ன உடனே நமக்கெல்லாம் என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா, எல்லாருக்குமே பொதுவாக திடீர்னு ஒரு நாள் சுடுகாட்டுக்கு வேஷம் போட்டு போய் அங்கே ஏதோ பண்ணுவா, ஏதோ பூஜை பண்ணுவா. சில பேர் உள்ளே போவா, சில பேர் வெளியில் இருப்பாள். அங்கே ஏதோ பிரசாதம் கொடுப்பா, அதை வாங்கிட்டு வருவோம். அது ஒன்றி தான் நமக்கு தெரியும். இந்த அங்காளம்மன்னு சொன்னால் மயான கொள்ளை, அதுக்கு ஏதோ பாட்டெல்லாம் படிப்பா அப்படிங்கிறது மாத்திரம் நமக்கு தெரியும். அதுதான் நமக்கு முதல் ஞாபகமாக சிந்தனையிலே வரக்கூடிய ஒரு விஷயம். இப்போ உடல் படைத்த இறைவி அப்படின்னு கீழே தலைப்பு கொடுத்துருக்கோம். அபிராமி பட்டருடைய உதவியை இந்த விஷயத்தில் பூரணமாக நான் அது சொல்லும்போதே ஒரு சந்தோஷம்தான். என்ன, இந்த வார்த்தையை விளக்கிறதுல அவருடைய ஒத்தாசையை நான் ரொம்ப சார்ந்து இருக்க வேண்டியதாக இருக்கு. என்னென்னா, முதல்ல உடல் அப்படின்னா என்ன, படைத்தல் அப்படின்னா என்ன, இறைவி அப்படின்னா என்ன, 3 பார்ட்டாக என்ன நம்ம பிரிச்சுக்க வேண்டியதாக இருக்குது. உடல் படைத்த இறைவி அப்படின்னு சொன்னால் ஒரு பாடல், அந்த பாடலில் ஒரு வரியை எடுத்துக்குவோம் நம்ம. மரணம் பிறவி இரண்டும் எய்தார் இந்த வையகத்தே அப்படின்னு ஒரு பாடல் வரியில் சொல்லுவார். எடுத்தோடனே மயான கொள்ளை, எடுத்தோடனே மரணம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. அது மாதிரிலாம் யாரும் நினச்சிக்க வேண்டாம். ஆத்ம ஞானம் புரிஞ்சுக்கிறதுக்காக மரணம் அப்படிங்கிறது என்ன, அதோட லட்சணம் என்ன, பிறவி அப்படின்னா அதோட லட்சணம் என்ன, இது தெரிஞ்சுட்டா மாத்திரம்தான் நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும். நம்ம சிக்னல் இருக்குல்ல, அதில் 3 லைட் போட்டிருக்கோம். ஒன்று சேப்பு, ஒன்று பச்சை, ஒன்று மஞ்சள், அப்படி தானே. அந்த 3 பக்கத்தில் தான் இருக்கும், மேலே கீழே. ஒன்று தெரிஞ்சுன்னா இன்னொன்று தெரிஞ்சுக்கணும். சேப்புன்னா நிறுத்து, மஞ்சள்லாம் ரெடியாரு, ஏன்னா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பின்னாடி இருக்கும் கொய்யும்பா, அதனால் மஞ்சளை கூட ரெடி பண்ணிக்கோ, பச்சை என்ன போ. அப்படி இது 3 ஒரு சேர சேர்ந்து ஒரு பொருளை நமக்கு என்ன பண்ணுது, உணர்த்துரு. ஒன்றையும் தனியாக நிப்பாட்டி சொன்னால் வெறும் ரெட் லைட் மாத்திரம் போட்டோன்னு போகணுமா வேண்டாமான்னு இருக்கும். ஏன்னா அடுத்த சிக்னல் இருந்தால் தானே போகலாமா வேண்டாமா எல்லாத்தையுமே நிப்பாட்ட முடியாது. எப்போவுமே போயிட்டே இருக்குன்னு என்ன சொல்ல முடியாது, அதுவும் முடியாது. நீ புறப்பட தயாராக இருந்துன்னு நிறுத்தினா தானே புறப்பட தயாராக இருக்கணும். அப்போ 3 லைட்டு ஒன்றோட ஒன்று சார்பியல் கோட்பாடு, அப்படி தானே. இந்த 3 லைட்டும் சேர்ந்தா அதுக்கப்புறம் லெஃப்ட்டு போகிறது ரைட்டு போகிறது அது வேறு விஷயம், போகிறதா வேண்டாமாங்கிற விஷயமே தான். அந்த மாதிரி மரணம் பிறவி இரண்டும் எய்தார் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இது 3 ஒன்றோட ஒன்று சம்மந்தப்பட்டது. எதற்கு பிறவி என்று சொன்னார்கள் அப்படின்னு சொன்னால், சதேவ இதமக்கிற ஆசீது, ரொம்ப அழகாக வேணும் சொல்லும், ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டு போயிடும். ஆனால் ஒன்றுமே நமக்கு அதில் புரியாது. இருக்கிறதே அதானே, சத்து ஏவ இதமக்கிற ஆசீது, அவ்வளோதான், புரிஞ்சிச்சு. ஏதாவது புரிஞ்சுது? எப்போவுமே புரிய போகிறதில்ல நமக்கு. இந்த சாதாரணமாக பேசினாலே புரிய மாட்டேங்குது, அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி புரியும்? சுத்தமாக உண்மையே புரியும். இப்போ என்னென்னா, ஆன்மான்னு ஏதோ ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறா, அதை பற்றி அப்புறம் பார்ப்போம். அந்த ஆன்மா ஒன்றிற்குள்ளே நுழைகிறது, ஒன்றை அடாப்டேஷன் பண்ணிக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் பிறவி. சரி, அடுத்தது இன்னொன்று, ஆன்மா நுழைஞ்சிட்டா என்றைக்காவது வெளியில் வந்து தானே ஆகணும். ஒரு நாள் வெளியிலே செல்லுகிறது, அது விட்டு விடுகிறது அப்படின்னா மரணம். இப்போ நம்ம ஒரு உதாரணம் சொல்லலாம்.
இப்போ இந்த ஆன்மா இந்த உடலை ஏன் எடுக்க வேண்டும், ஏன் இந்த உடலை விட வேண்டும்? பிரயோஜனம் இல்லாமல் ஒரு ஆன்மா ஒரு விஷயத்தை என்ன பண்ணாது, செய்யாது. இப்போ ஆன்மாவுக்கு என்ன பிரயோஜனம்? இந்த உடம்பை எடுத்துக்கிறதுனால என்ன பிரயோஜனம், இந்த உடம்பை விடுறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னா, அதுக்கு நான் திருப்பியும் உதாரணம் தான் சொல்லணும். எப்பொழுதுமே நான் சொல்கிறது உண்டு, உள்ளதை விட்டுட்டு உதாரணத்தை பிடிச்சிக்காதீங்க, உதாரணத்தை பிடிச்சிட்டு உள்ளதையும் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. என்னென்னா, இப்போ நான் இங்கேருந்து வடபழனி போகணும், அவசரமாக போகணும். ஜீவாமா முன்னாடியே வந்துட்டாங்க, இன்றைக்கி நான் கொஞ்சம் லேட்டு. எனக்கு அங்கேயே நீங்கள் வேகமாக வரணும்னா எனக்கு ஒரு வண்டி இருந்தால் சௌரியமாக இருக்கும். ஆட்டோ இருந்தால் கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது, டூ வீலராக இருந்தால் கொஞ்சம் சௌரியமாக இருக்குது. ஏதோ இடையில பூந்து கொஞ்சம் வேகமாக வந்து இந்த முனையில் இறங்கிட்டேன். இப்போ நான் அங்கேருந்து இங்கே வரத்துக்கு இந்த வண்டி எந்த அளவுக்கு ஒத்தாசையாக இருக்குது எனக்கு? பரமானுகூலமாக. ஏன்னா அந்த அம்மா 7 மணிக்கு முடிக்கிறதுக்கும் நான் வந்து திருப்பி வரத்துக்கும் கரெக்டாக இருக்கணும். எனக்கு அந்த இன்னும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் இப்போ அங்கே நீங்கள் விரைவாக வருவதற்கு, நான் எளிமையாக வருவதற்கு இந்த வண்டி எனக்கு எப்படி சாதனமாக இருக்கோ, சாதகமாக இருக்கோ, அந்த மாதிரி இந்த உடல் ஆன்மா அனுபவத்தை பெறுவதற்கு சாதகமாக இருக்குது. ஆன்மா அனுபவத்தை பெறுவதற்கு இந்த உடல் சாதனம். அனுபவம்னா என்ன சார்? அதாவா பட்டு தான் தெரிஞ்சுக்கணும். அதானே அனுபவம்னா என்ன சார் அப்படின்னா, அதாவா பட்டு தான் தெரிஞ்சுக்கணும். சுடுமா விளக்கு, தொடு, சுட்டவுன்னா கையை எடுத்துக்கோ, அது எப்படி இருக்கும் உனக்கே தெரிஞ்சிடும் இல்லையோ. அது அனுபவம், படுவதனால் பாட்டு. அதனால் படு அப்படின்னா அனுபவம். சுவானுபூதி ஏகமானாயா, மிக அழகாக சொல்லுகிறது. அனுபூதி மட்டுமே ஆன்மீகத்தின் பிரதான தடம், அனுபவம் சாத்தியப்படும். இப்போ இந்த அனுபவம் அப்படின்னு சொன்னோடனேயே நமக்கு 3 அனுபவம் தான் ஞாபகத்துக்கு வருது. ஒன்று சுகப்பிராப்தி, சுகத்தை குடித்து மக்கள் ஓடிகிட்டே இருக்கோம். ஏதோ ஒரு விஷயம் அது கிடைக்கணும் அப்படின்னு நம்ம முயற்சி பண்ணணும். அது வீடு வாங்குறதா இருக்கட்டும், ஏசி போட்டுக்கிறதா இருக்கட்டும், வேலை கிடைக்கிறதா இருக்கட்டும், சம்பளம் வாங்குறதா இருக்கட்டும், எதுவாக வேணால் இருக்கட்டும், சுகப்பிராப்தி. இல்லைன்னா சுகத்துக்கு அதை பிரதான காரணமாக இருக்கும். பணத்தை தேடி ஓடுறோம், சுகத்தை தேடி யாரும் ஓடுறது இல்லைன்னா பணம் சுகத்துக்கு காரணமாக இருக்கும். பணத்தை வச்சு எதை வேணாலும் வாங்கிக்கலாம். வியாதி உள்ளவன் மருந்தை வாங்குகிறான், வசதி உள்ளவன் ஏசி வாங்குகிறான், பசி உள்ளவன் சாப்பாட்டை வாங்குகிறான். அப்போ பணத்தை தேடி எல்லோரும் ஓடுறோம்னா அந்த பணம் நமக்கு அனுபவத்தை பெற்றுத்தரும் சாதனமாக இருக்கிறது. அப்போ அந்த பணத்தை நாம் தேடி ஓடுற மாதிரி இந்த ஆன்மாவுக்கு சுக துக்க சம அனுபவம் இருக்குது. சுக துக்க சமம். நம்மளால் ரொம்ப அழகாக ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊர் பக்கம்லாம் பேசும்போது, என்னப்பா எப்படி இருக்க, சேம லாபம்லாம் எப்படி இருக்குன்னா, சேமம் அப்படிங்கிறது வேறு, லாபம் அப்படிங்கிறது வேறு. சேம லாபம் ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லுவோம். சேமங்கிறது என்னென்னா உள்ளதுக்கு குறைவு இல்லாமல் இருக்கிறது. லாபங்கிறது என்னென்னா ஆத்ம லாபத்தை சுவாமிக்கிட்ட போகிறதுக்கு உண்டான வழியை நீ பண்ணிட்டு இருக்கியாடான்னு அர்த்தம். இதை பண்ணிட்டா அதை விட்டுருவோம், அதை பண்ணிட்டா இதை விட்டுருவோம். இல்லற வாழ்வில் ரொம்ப ஈடுபட்டு இருந்தோம்னா அதுலேயே நமக்கு கவலை ஜாஸ்தியாகிடும். அப்புறம் எங்கே ஆன்மீக சாதனையெல்லாம் பண்ணுறது, 1/2 மணி நேரம் எங்கே ஜெபம் பண்ணுறது, 3/4 மணி நேரம் சந்தியாவந்தனம் எங்கே பண்ணுறது, அப்புறம் எங்கே தியானம் பண்ணுறது, அப்புறம் எங்கே 3/4 மணி நேரம் பூஜை பண்ணுறது, இதெல்லாம் ஆத்ம சாதனம் இல்லையோ. அந்த ஆத்ம சாதனத்துக்கு பேர் லாபம், உள்ளதை வளர்த்துக்கிறது பேர் சேமம். சேம லாபம்லாம் எப்படி இருக்குன்னு ஏதோ ஓடின்னு இருக்குன்னு இடையில நம்மளால ஒரு பதில் சொல்லுவான். அந்த ஓடுறது பாருங்கள், அது ரெண்டுத்துக்கு நடுப்புற அப்படி உருட்டுறமோ இல்லையோ, அது மாதிரி இருந்தால் சமம். அப்போ சுக துக்க சமங்கிறது எல்லா ஆன்மாக்களுக்கும் என்னது, எல்லா ஆன்மாக்களுக்குமே, உடல் தாங்கிய அனைத்து ஆன்மாக்களுக்குமே பொருந்தும். இப்போ சுக துக்க சமம் அப்படின்னு சொன்னால் இந்த உடலுடைய பிரயோஜனம் இந்த ஆன்மாவுக்கு எதுக்கு அப்படின்னு கேட்டால், விரைவாக வருவதுங்கிற வண்டியை சொன்னால் புரிஞ்சுட்டா மாதிரி இருக்கும். ஆனால் இன்னும் சரியாக என்னால் சொல்ல முடியல. என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு விஷயத்தை ஞானம் இல்லாமல் இந்த சுகத்தை நம்மளால் அனுபவிக்க முடியாது. ஞானம் இல்லாமல் இந்த துக்கத்தை நம்மளால் நிவர்த்தி பண்ணிக்க முடியாது. இந்த ஞானம் இல்லாமல் உருட்டி ஓட்டுறோங்கிற வார்த்தையை சொல்ல முடியாது. தூங்கிட்டே ஒருத்தன் இருக்கான்னு வச்சுங்க, அவனுக்கு என்ன அனுபவம் இருக்கும்? ஒரு அனுபவமும் இருக்காது. ஏந்திருந்தவொன்னா அப்புறம் தூங்குறேன் அப்படின்னு சொல்லலாம் வேணா, அப்படி தானே? அப்போ சமமாக இருந்தாலும் அவனுக்கு பிரஜை வேணும், ஞானம் வேணும். ஒரு வியாதியை பற்றி நமக்கு தெரியாது, அந்த வியாதி நம்மளை விரட்டும்.
ஒரு வியாதியை பற்றி யாரும் கவலைப்படுறதே இல்லை. தலைவலி அப்படின்னா யாரும் பெரிய விஷயமா யோசிக்கிறதே கிடையாது. அதுக்குன்னா 300 வார்த்தை இருக்கேன். தயவு பண்ணி சொல்கிறேன், வேறு எந்த எண்ணத்துலையும் சொல்லலை. உங்கள் திருப்பாத கமலங்களை மீண்டும் என்னுடைய சிறந்தார்ந்து கேட்டுக்கொள்கிறேன். நான் மாத்திரையை சொல்லலை. இப்போ அது ஒரு சின்ன விஷயமா போயிடுது, அப்படி தானே? ஏன்னா அதுக்கு அது ஒரு தீர்வாக இருக்கிறதுனால அதை கடந்து போகிறது நமக்கு என்னவாக இருக்குது, ஈஸியாக இருக்குது. ஒரு வியாதி வந்து அதை பார்த்து பயந்து நடுங்கி ஒரு வழி ஆகிட்டோம் எல்லோரும். ஏன்னா அதை பற்றின ஞானம் நமக்கு இல்லை. அப்போ ஞானம் வந்துருத்துன்னா துக்க நிவர்த்தியாக இருந்தாலும் அதுக்கிட்ட தான் இருக்குது, சுகப்பிராப்தியாக இருந்தாலும் அதுக்கிட்ட தான் இருக்குது, சமமாக ஓடுறதுனாலும். அப்போ இந்த உடலுடைய பிரயோஜனம் என்ன அப்படின்னா, ஆன்மா ஞான அனுபவத்தை பெற வேண்டும், அதற்கு ஞானம் வேண்டும். அந்த ஞானத்திற்கு இந்த உடல் சாதனம், அப்படிதானே? இந்த ஞானத்துக்கு அதான் முதல்ல அனுபவம். அந்த அனுபவம் எதை குறித்து, எனக்கு இப்போ அவசரமாக நான் இங்கே கிளம்பணும் அப்படின்னா அதுக்கு உண்டான சாதனம் உடனே ஏதோ கையில் வச்சுருக்கா, எங்கேயோ தட்டுறா, வந்துட்டேன் சார், 2 நிமிஷத்தில் வண்டி வந்துடும். அதெல்லாம் பிளான். ஞானம் இல்லைன்னா எப்படி பண்ண முடியும்? நீ எங்கே இருக்க, அவன் எங்கே இருக்கான், 2 பேரையும் இணைக்கக்கூடிய நிறுவனங்கள் எங்கே இருக்குது, அழகாக கொண்டு வந்து நம்மக்கிட்ட என்ன விட்டுட்டு போகிறான். ஒரு கஷ்டமான ஒரு விஷயத்த ஒரு எங்கேயாவது கிராமத்தில் போய் உட்காந்து பார்ப்போமே, போமா 5 நிமிஷத்தில் வர முடியுமா? பஸ்ஸா அப்படின்னா, ட்ரெயினா இங்கே வராதே அப்படின்னா என்ன பண்ணுவேன்? ஒன்றும் முடியாதுல்ல. அப்போது சாத்தியப்படுத்தணுமோ இல்லையோ எல்லாத்தையும். அப்படி சாத்தியப்படுத்துறதுக்கு இந்த ஞானம் தான் என்ன இருக்குது, சாதனமாக இருக்குது. நம்ம எங்கேயோ இருக்கோம், அவன் எங்கேயோ இருக்கான், 2 நிமிஷத்தில் பிடிக்கிறான் 2 பேரையும், 3 நிமிஷத்தில் நம்ம விவகாரமே முடிஞ்சிருது. அந்த அளவுக்கு ஞானம் என்பது என்ன வளரும், அந்த ஞானம் அனுபவத்தை சாத்தியப்படுத்தி கொடுக்கும். இந்த அனுபவம் அடையிறதுக்கு ஞானம் இல்லாமல் முடியாது. அப்படி அந்த ஞானத்தை பெறுவதற்கு இந்த உடல் சாதனம்னு நம்ம புரிஞ்சுட்டோம், இப்படிதானே? இப்போ உடல் படைத்த இறைவி அப்படின்னு இப்போ தான் வரோம். இந்த உடம்பு என்னதாக இருந்ததுன்னு வச்சுக்கோ, எனக்கு இதுக்கெல்லாம் சரியாக உதாரணம் கிடைக்க மாட்டேங்குது. நான் ரொம்ப தடுமாற வேண்டியதாக இருக்குது. என்னதாக இருந்தால் எப்போ வேணாலும் உள்ளே பூந்துக்குவேன், எப்போ வேணாலும் வெளில போவேன். ஒரு 4 நாள் கழிச்சு ஆரம்பா சொல்லிடலாமே. என்னதாக இருந்தால் உள்ள ஒரு 4 நாள் கழிச்சு பிறந்துக்கிறேன், அதுவும் முடியாது. டாக்டர்லாம் பயமுறுத்துறா, இதுக்குள்ளே எடுத்துருங்கோ, ஆப்ரேஷன். தப்பாக சொல்ல, தயவு பண்ணி சொல்கிறேன், வேறு எந்த நோக்கத்துலேயும் சொல்லலை. நான் சொற்பொழிவு பண்ணிகிட்டு இருக்கேன், இந்த வார்த்தைக்கு தான் விளக்கம் கொடுக்குறேன். அந்த டைமுக்கு தான் அதை என்ன பண்ண முடியுது. மரணமும் ஒரு குறிப்பிட்ட விஷயந்தான், அது நமக்கு தெரியலையே. அப்போ நானே ஏற்பாடு பண்ணுறது, அந்த வண்டியை எடுக்கிற மாதிரி எனக்கு எடுக்கிற இடமும் தெரியுது, ஏறுற இடமும் தெரியுது. நான் ஆஃப் பண்ணிட்டு இறங்கி உள்ளே என்ன போயிடலாம், அது எல்லாம் தெரியுறது. இது என்னுடையது இல்லையே, அதான் பிரச்சனைக்கு. இந்த உடம்பு என் சௌரியத்துக்கு மரணத்தை கொடுக்க முடியல, என் சௌரியத்துக்கு நான் ஒரு ஜன்னத்தை எனக்கு என்ன ஏற்படுத்திக்க முடியல. அப்போ எப்படி நம்ம இதை புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னால், நான் வந்து திருப்பியும் ஒரு உதாரணம் சொல்லிக்கிட்டே போக வேண்டியதான், வேறு வழி இல்லை. எப்படி சொன்னாலும் வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் இங்கே வந்திருக்கார். எங்கேருந்து வந்திருக்கார்? வெளிநாட்டிலேருந்து. அவள் தலைமுறை ஒரு 7 தலைமுறைக்கு முன்னாடி நடந்த உண்மை இது. ஒரு 7 தலைமுறைக்கு முன்னாடி இங்கேருந்து அங்கே போயிட்டா. அவள் ஏதோ சொற்பொழிவுலாம் கேட்டு அப்படியே பார்த்துட்டு இங்கெல்லாம் இந்தியாவை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு ஏதோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு இங்கே வந்தேன்னு. அவளுக்கு எந்த விதமான வீடோ வசதியோ, இங்கேருந்து அங்கே போனவா தான், தமிழ்லாம் நல்லா தெரிகிறது அவளுக்கு. இருந்தாலும் இங்கே அவளுக்கு யாரும் தொடர்பு இல்லை. அப்போ என்ன பண்ணுறது, ஒரு நிறுவனம் வந்தவுடனே அந்த இடத்துக்கு இந்த வண்டியை வச்சுங்கோ அப்படின்னு ஒரு வண்டி என்ன கொடுக்குறான். அந்த வண்டியில் ஒரு சிப் இருக்குது, எங்கே போனாலும் என்ன பிடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி அவளுக்கிட்டே ஒரு பணம் வாங்கிக்கிறான். என்ன பணம்? இந்த வண்டியை நீங்கள் வச்சுக்கிறதுக்கு உண்டான பணம். எத்தனாம் தேதி, ஒரு நாள் ஒரு வாடகை, அப்படி தானே? கரெக்டாக அத்தனாம் தேதி கொண்டு வந்து விட்டு அப்படியே ஃப்ளைட் ஏறி அவள் என்ன பண்ணிடலாம், கிளம்பிடலாம். அந்த மாதிரி இந்த ஆன்மா பித்ருலோகத்துலேயும் இருக்கும், சொர்க்கத்துலேயும் இருக்கும், நரகத்துலேயும் இருக்கும், மேலே போகும், கீழே வரும், எங்கே வேணாலும் இது போகும் வரும். புவனங்கள் 14 பூத்தவன, 14 உலகத்துலேயும் ஆன்மா வாழும், 14 உலகத்துலேயும் வரும். அப்போ அங்கேயே நீங்கள் வந்தாச்சு. இப்போ வந்த உடனே அவள் கேட்குறா, இந்த வண்டி வச்சுங்கோ அப்படின்னு. அந்த வண்டி தான் இந்த அம்பாள். அந்த வண்டியை தான் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க.
இந்த வண்டி, இந்த ஆன்மா வந்து இந்த வண்டியை எடுத்துக்கிறது. சரி, என்ன அவளுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, பணம் கொடுத்தா தானே அவள் கொடுப்பா. பணம் புரியுறது. இந்த ஆன்மா எதை கையில் வச்சுட்டுருக்குன்னா கர்மா வச்சுட்டுருக்கு. பாவ புண்ணிய பலன் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான். அதிகமாக பாவம் பண்ணியிருக்கேன்னா வண்டி கம்மியாக இருக்கும், வசதி தான். எப்படி புண்ணியம் அதிகமாக இருக்கும், கேரோவன் போட்டுக்கலாம். லெட்டின் பாத்ரூம் அதுலேயே என்ன இருக்கும், ஏசி வசதிலாம் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்தேன்னா நாங்கள் ஒரு நாள் வாடகை என்ன பண்ணிப்போம், வாங்கிப்போம். நீங்கள் எல்லா வண்டியும் வச்சுருக்கேன், நீங்கள் நடந்து கூட போகலாம், பக்கத்தில் கைடு பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருப்பான். நம்ம பண்ண புண்ணியம் பணம் எதுக்கு தகுந்த மாதிரி, கர்மாவுக்கு தகுந்த மாதிரி அந்த உடம்பு நமக்கு என்ன வருது எடுத்துக்கிறது. இப்போ எடுக்கிற நாள் பிறவி. இந்த வண்டியை நம்ம எடுக்கிற நாள், நம்ம இந்த ஊர்க்காரன் இருக்கா மாதிரி சொல்ல, ஏன்னா நம்ம மேலேயும் இருக்கும் கீழே இருக்கும், எங்கே பார்த்தாலும் இருக்கோம். இப்போ இந்த உடலை நாம் மீண்டும் ஒப்படைக்கிற நாள். இதில் ஒரு சிப்கார்டு வச்சுருக்கான். நான் எங்கே இருந்தாலும் அவனுக்கு தெரிஞ்சிருது. நான் எந்த உலகத்தில் போனாலும் நான் யாருக்குமே தெரியாமல் ராத்திரி 12 மணிக்கு தனியாக ஃபோன் பேசுகிறேன். உங்கள் ஃபோனில் ரொம்ப கம்மியாகிட்டு சார்ஜு, நீங்கள் பணம் கட்டுங்கன்னு வருது. எங்கேருந்துடா வந்து நீங்கள் இடையிலேன்னு நம்ம யோசிக்க வேண்டியதாக. தப்பாக தயவு பண்ணி சொல்கிறேன், நான் உதாரணம் தான் சொல்கிறேன், வேறு யாரையும் நோட் பண்ணல. உங்கள் பாதார விந்தங்களை மீண்டும் மீண்டும் நான் சிரம் தாழ்த்தி வணங்கிக் கொள்கிறேன். உங்கள் 2 பேருக்கு நடுப்புற யார் இருக்கா, எவனும் ஒருத்தன் பார்த்துட்டே இருக்கான். புரியுதா உங்களுக்கு? அவன் கரெக்டாக அதை என்ன பண்ணிவிடுவான், நோட் பண்ணி அந்த கர்மா முடிஞ்ச உடனே கரெக்டாக வண்டியை சீஸ் பண்ணுற மாதிரி பிடிச்சின்னு போயிடுவான். நீங்கள் எங்கே இருந்தாலும் பிடிப்பான். அவ்வளோதான் விஷயம். அப்போ இந்த உடலின் பிரயோஜனம் நமக்கு அதோட ஞானம் என்ன முடிஞ்சிடும். இப்போ அதுக்குள்ளே முறையாக கொண்டு போய் நம்ம பார்க் பண்ணணும். அதுக்கு நீ முன்னாடியே இன்சூரன்ஸ்லாம் வாங்கிக்கிறான். எங்கேயாவது கொண்டு போய் ஓரமாக பார்க் பண்ணுற விஷயம்லாம் இருக்கோ இல்லையோ, அதுமாதிரி ஓரமாக பார்க் பண்ணால் அவனுக்கும் பிரச்சனை, உள்ளே உட்காந்துருக்கிறவாளுக்கும் பிரச்சனை, ஓட்ட தெரியாமல் ஓட்டி அந்த மாதிரிலாம் பண்ணுறமோ இல்லையோ. அது மாதிரி பண்ணும்போது அது பாபகாரியமாகி அது அவனை பாதிக்கப்படாதோ இல்லையோ, யாரை, கம்பெனிக்காரனை. அதனால் எல்லாத்துக்கும் கர்ம பலனை வாங்கி வச்சுக்குவான். இன்சூரன்ஸ் ரெடியாக வாங்கிடுவான் எல்லாருக்குமே. அவனுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது, எந்த லாபமும் கிடையாது. இந்த வண்டி என்னது நமக்கு கொடுக்குறான். அப்போ இந்த உடம்பை நம்ம எப்படி பார்த்துக்கணும்? யாரோ கொடுத்த வண்டி தான் நீங்கள் கொடுத்துட்டு தப்பிச்சுலாம் என்ன ஓட முடியாது. கரெக்டாக கொண்டு போய் பார்க் பண்ணுவோம். அவன்கிட்ட பார்க் பண்ணுறோம் அப்படின்னா அவன் சன்னியாசி, அவன் ஞானி, அவன் மோட்சம். உடைக்காமல் அழகாக கொண்டு போய் கொடுத்தா நம்ம முதல்ல டெபாசிட் கொடுத்த பணமை அப்படியே திருப்பி கொடுத்துருவோம். பத்திரமா நீங்கள் வச்சுங்க அப்படின்னு. அவனுக்கு இந்த பணம் தேவையில்லை, ஏன்னா வெளிநாட்டில் நீங்கள் வரோம், அந்த பணமும் அவனுக்கு தேவையில்லை. அதை ஒருத்தன் ஃப்ரீயாகவே பண்ணுறான். அப்படியே உங்கள்கிட்ட என்ன கொடுத்துருவான், இந்த வண்டியை கொண்டு போய் பத்திரமா அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டிங்கன்னா அப்படியே நீங்கள் கட்டினதை டெபாசிட்டோடு உங்களுக்கு என்ன கொடுத்துருவான், பண்ண கொடுத்துருவான். எங்கேயாவது உடஞ்சி போச்சுன்னா திருப்பியும் வேறு வண்டி தான் நீங்கள் வாங்கணும். திருப்பியும் கர்மா, திருப்பியும் அப்படியே ரொட்டேஷன் என்ன வந்துடும். எவ்வளோ அழகு பாருங்கள். இதுதான் உடல் படைத்த இறைவி. அந்த உடலை யார் படைக்கிறான்? இந்த உடல் எங்கே உருவாகுது அப்படின்னா இந்த அங்க ஆல பரமேஸ்வரி. இதே ரொம்ப காலமாக நான் என்ன நினச்சிருந்தேன், வடசொல் அப்படின்னு நினச்சிருந்தேன். மணிப்பிரவாளத்தில் ரெடி பண்ணியிருக்காங்க இந்த வார்த்தையை. அந்த காலத்தில் ஞானிலாம் எப்படி இருக்கான், அவர் அம்பாளுக்கு பேர் வைக்கிறதுக்குள்ளேயே ரகசியம், வாழ்க்கையினுடைய ரகசியத்தை வைத்திருக்கிறான். அங்கம் அப்படின்னா உடம்பு, அங்கி அப்படின்னா ஆன்மா, ஆள் அப்படின்னா ஆளக்கூடிய பண்பு, பரமம் அப்படின்னா உள்ள, ஈஸ்வரி அப்படின்னு சொன்னால் உள்ளே இருந்தபடியே வெளியில் இருந்தபடியே. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த உடலை, எந்த உடலை, இந்த உடலை அங்கத்தை ஆளுகிற, இந்த உடம்பை அவள் தான் ஆளுறா. அவள் இல்லைன்னா நமக்கு கான்சியஸ் இல்லை. இது உள்ள ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தி நகர்ந்துருதுன்னு வச்சுங்கோ, எதுக்குமே சக்தி இருக்காது. மறுநாள் காலம்புற நமக்கு எல்லாரும் செய்திகிரி எல்லாம் வந்துடும். 10 நிமிஷத்தில் எடுத்துருவாக்கலாம். அவனும் 10 நிமிஷத்தில் சாம்பல் கொடுத்துருவான். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு உலகம். அப்போ அங்கத்தை ஆளுகிற, இந்த அங்கத்தை ஆளுகிற அது எங்கே இருக்குன்னா பரம உள்ளே இருக்குது. எங்கே? பரம, அங்கத்தை ஆள்கிற பரம. அப்போ ஈஸ்வர சப்தம்னு என்ன அப்படின்னா இந்த இடத்துல ஐஸ்வர்யம்னு சொன்னான். ஆள்கிறேங்கிற தமிழ் வந்துருக்கு,
ஐஸ்வர்யம் அப்படிங்கிறதுனால ஈஸ்வரிங்கிற பழத்தை வச்சுருக்கா. ஒரு அங்காளம்ங்கிற பேருக்குள்ளே எவ்வளோ பெரிய ரகசியம் இருக்குது பாருங்கள். ஈஸ்வரி அப்படின்னு சொன்னால் இந்த உடலுக்கு உண்டான செல்வம் அனைத்தையும் தரக்கூடியவ. அதனால தான் நிறையா கோயில்களுக்கு குலதெய்வம் அவ. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், உடலை வளர்த்து ஆன்மா ஞானம் பெறுவதற்கு உதவுகிற பண்பு அங்காள பரமேஸ்வரி. அதை முறையாக பயன்படுத்துகிற அந்த பாங்கு, அதெல்லாம் சொன்ன. உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன். எப்படியா இருந்தாலும் தொந்தரவு பண்ணிடுது. இளம் வயசில் கொஞ்சம் அப்படி ஒரு ஃபீல் இருக்குது வாழ்ந்த மாதிரி. ஆனால் அந்த வயசில் பண்ண தப்பெல்லாம் இந்த வயசில் ஃபீலாக இருக்கேன். ஆனால் அந்த வயசில் ஃபீல் ஆகலை. அங்கே தான் பிரச்சனை. இப்போ கொஞ்சம் வயசானவெல்லாம் ஃபீல் பண்ணுறான் அந்த இடத்த. அப்படிலாம் இருந்தோம். அந்த குழந்தையெல்லாம் விளையாடுறதை பார்த்தா அப்பா இந்த வயசுலேயே இருந்திருக்கலாம் போல இருக்குடா அப்படின்னு நினைக்கிறோம். நம்மளை மாதிரி நான் வாழும்போதே நம்ம டயத்தை விட்டுறோம். புத்தர்கிட்ட ஒரு பெரிய கேள்வி கேட்டான் அவன். நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கீங்களே, என்ன காரணம்? நான் சாப்பிடும்போது சாப்பிட்றேன், தூங்கும்போது தூங்குறேன்னார் அவர். அவர் ரொம்ப சிம்பிளாக பதில் சொன்னார். நான் சாப்பிடும்போது சாப்பிட்றேன், தூங்கும்போது தூங்குறேன். நம்மளால என்ன தருவோம்? சாப்பிடும்போது பெட்டு போட்டாச்சா, ஏசி ஒர்க் ஆகலையே, தூக்கம் வேறு வராது எங்கே சாப்பிடும்போது. தூங்கும்போது என்ன தெரியுமா, 2 இட்லி கூட சாப்பிட்ருக்கலாமோ. நம்மளால் எங்கே இருந்தாலும், கோயிலே இருந்தாலும் வேறு எங்கேயாவது தான் இருப்பான் சிந்தனையெல்லாம். நீங்கள் உடனே அங்கேயே இருப்பாங்கிற முடிவுக்கெல்லாம் என்ன வந்துட முடியாது. மனது நம்ம சொல்கிறத கேட்கவே கேட்காது. அது உண்டியும் காலனும் மனது ரெண்டும் ஒன்று. எங்கே வேணாலும் நுழையும், எங்கே வேணாலும் வெளிலப்படும். அது எதுக்கும் கட்டுப்படுறதில்ல. நான் காசு தரேன்னாலும் எவன் கட்டுப்படுறதில்ல, பயமுறுத்தினாலும் கட்டுப்படுறதில்ல. எப்படியா இருந்தாலும் அவன் வேலையை என்ன பண்ணிடுறான். அந்த மாதிரி மனம் நம்மை ஆளுகிறது. அதனால் அங்கே ஆள் ஈஸ்வரி அப்படின்னு அம்பாள் தான் அந்த உடல். அதை எப்படி புரிய வைக்கிறான் பாருங்கள். அம்பாள் ஏதோ ஒரு கதை நமக்கு புரிய வைக்கணும். புராணங்கள்லாம் ரொம்ப வியாசர் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசவே, நம்ம ஆன்மாவை ஈடேற்றத்துக்கு அவ்வளோ கஷ்டப்படுறார் சுவாமி. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஏதோ சண்டை வருது, அவிர்வாகம் தரேன் அப்படின்னு போனா அப்படின்னா இந்த உடம்பை அங்கேயே விடுற அம்பாள் அடுத்த உடம்பை எங்கே எடுக்கிறா? கீழே யமவான் பெற்ற கோமலமே. அப்படியே நேராக ஆன்மா தக்ஷ பிரஜாபதிக்கிட்ட சண்டை போட்டுண்டு, அந்த உடம்பு எனக்கு வேண்டாம், எங்கள் ஆத்துக்காரை திட்டிட்ட சிவ இதர க்ஷயன்னு சொல்லுவாங்க காளிதாசன். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த வார்த்தை. எங்கள் ஆத்துக்கார் பேரை இந்த மாதிரி ஒரு அவமானப்பட்டதுனால அவனை தூற்றுகிற இந்த உடல் எனக்கு வேண்டான்னா எவ்வளோ அழகு பாருங்கள். இந்த உடல் எனக்கு வேண்டாம். அப்போ போற்றுகிற உடல் ஒன்று வேணும். அந்த போற்றுகிற உடல் இமவான் பெற்ற கோமலமே. அந்த ஆன்மா டைரெக்டாக இங்கே வருது, இங்கே போடுறது. அப்போ அங்கே மரணம், இங்கே பிறவி. அப்போ மரணத்தை தரக்கூடியவ பஞ்சப்பிரேதாசனாசீனா, பிறவியை தரக்கூடியவ பஞ்ச பிரம்மஸ்வரூபிணி. அவ்வளோதான், ரொம்ப அழகு. அங்கேருந்து இங்கே ட்ராவல். இதில் இடையில இருக்கிறது தான் யாதனா சரீரம்னு பேர். அதுக்கு பேர் என்ன? யாதனா சரீரம் அப்படின்னு நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்குது. அது இங்கே நாங்கள் போகிறதுக்கு மாத்திரம் என்ன பயன்படும், வேறு எதுக்குமே அதை என்ன பயன்படுத்த முடியாது. அந்த யாதனா சரீரமும் இது உள்ளே தான் என்ன இருக்குது. அதனால் இந்த உடலை நாம் அறிந்து முறையாக அதன் உள்ளேயே இருக்கக்கூடிய இறைவியை அறிந்தால் அது பேர் தான் குண்டலின்னு பேர். எல்லா விஷயமும் இது உள்ளே வச்சுருக்கான். இந்த காருக்குள்ளேயே எல்லா வசதியும் இருக்குது. இதில் என்ன சௌரியம் கொடுத்துருக்கான்னு கேளுங்க. இந்த கார் எந்த இடத்துல நின்றுதோ அதே மாதிரி வேறு கார் மாற்றி கொடுத்துருவோம் அம்பாள். இந்த கார் அப்படிப்பட்ட கார் எந்த இடத்துல விட்டுதோ அதே மாதிரி வேறு கார் வந்துடும். நீங்கள் புண்ணியம் பண்ணால் அதை விட வசதியெல்லாம் பண்ணி கொடுப்பா, பாவம் பண்ணால் அதுக்கு தகுந்த மாதிரி தான். அப்போ இந்த உடலுடைய ரகசியம் என்ன? சாமி எங்கே இருக்கா, அம்பாள் எங்கே இருக்கா? அங்கத்தை ஆள் பரம ஈஸ்வரி உள்ளே, இதோ இங்கே கிருதி அயமிதி ஹிருதயம், இதம் இங்கே பக்கத்திலே. அப்படிப்பட்ட அந்த ஆன்மாவை வளர்த்தெடுக்கிற ஞானத்தை நமக்கு அளித்து அனைத்து விதமான நலன்களையும் பெறுவோமாக. அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து. அடுத்த வார சிந்தனையாக காரமர் மேனி கணபதி, அபிராமி சமயத்தின் அந்தாதி குடில் அப்படின்னு ஒரு குடில்.
அந்த குடியில் சமய உண்மைகளை அபிராமி பட்டர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி விக்கிரகங்களை அமைச்சிருக்கோம். அதில் காரமர் மேனி கணபதின்னு அவர் முதல்ல சொல்கிறார். அதை பற்றி சொல்லணும் அப்படின்னா மாயை பார்த்தோம், அதுக்கப்புறம் இந்த அங்காள பரமேஸ்வரி பார்த்தோம், அதுக்கப்புறம் இது அபிராமி பட்டருடைய ஒரு விஷயம். அபிராமிக்கு எந்த நெஞ்சகமோன்னு கேட்குறார். அந்த இதயத்திலே அவர் வச்சு உபாசனை பண்ணி ஜெயிச்சுட்டார் அம்பாளை. அந்த அனுகிரகத்தை முழுக்க வாங்கி நமக்கு அடுத்த வாளுக்கு கொடுத்தார். அவர் உண்டியும் ஜெயிச்சார்னா அது ஆத்மார்த்தம், எல்லாருக்கும் வாங்கி கொடுத்தாருன்னா அது பரார்த்தம். அவரை உண்டியும் அபிராமிக்கு நன்னாவே தெரிகிறது. அவர் சத்தமிடாமல் வாங்கிட்டு போயிருக்கலாம், எல்லா விதமான சௌக்கியத்தையும் அவர் என்ன அடைஞ்சிருக்கார், அனுபவிச்சிருக்கலாம். ஆனால் நம்ம அனுபவிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லியிருக்கார் பாருங்க. அவர் போய் 300 வருஷம் ஆனாலும் இப்போ நாமளும் அதை பிடிச்சி போயிடலாம். அவ்வளவு சிறப்பு இந்த அபிராமி எந்தாதிக்கு இருக்குது. அதனால் அதை வச்சு அடுத்தவர்கள் அடைவதற்கான வழியை அவர் என்ன சொல்லியிருக்காரு, அதுதான் பரார்த்தம். அது ரெண்டுத்துக்குமே அனுகிரகம் என்ன பண்ணுறா, அம்பாள் பண்ணியிருக்கா. அந்த உபாசகன் வாங்கி போராடி என்ன வச்சுருக்காரு, அதை வச்சுருக்கார். ஏன்னா அம்பாள் மேலே இருப்பான், நாம் கீழே இருப்பான். உபாசகன் 2 பேருக்கும் நடுப்புற இருப்பான். அப்போ 2 பேருக்கும் நடுப்புற இருக்கும்போது சில சச்சரவுகள் தொந்தரவுகள் என்ன இருக்குது. ஏன்னா அபிராமி பட்டரை பற்றி நம்ம தப்பாக புரிஞ்சுட்டோம். அவரை ஒன்றும் தெரியாதவன், இன்னும் தனியாக இருந்தால் பைத்தியம்னு சொல்லியிருப்பான். யாருக்குமே புரியாத பட்னத்தார் தன்னப்பும் தன்னை சுடும் ஓட்டப்பும் வீட்டை சுடும் தூக்கி மேலே போட்டதுக்கப்புறம் தான் என்ன தெரிஞ்சுது, அவரை ஞானின்னு தெரிஞ்சுது. ஆதிசங்கரர் சும்மா சாதாரணமாக பிச்சை எடுக்க போனார், வரலையே இந்த குழந்தை ரொம்ப கஷ்டப்படுறதுன்னா சாட்சாத் மகாவிஷ்ணு கொட்டினதுக்கப்புறம் தான் ஆதிசங்கரனே தெரிகிறது. கொட்டலைன்னா சாதாரணமான ஆள், ஒரு பிச்சை எடுக்க ஒரு ஆள் வந்தால் பிராமணன் ஏதோ பிச்சை எடுத்து சாப்பிட்ற வழக்கம்னு ஒரே வார்த்தையில் முடிச்சுக்கோம். இப்படி தானே. ரொம்ப சிறு பருவத்தில் கெங்கே ஒரு கிண்டிக்குள்ளே அடக்கிறார். என்ன குழந்தையெல்லாம் கஷ்டப்படுறது, இங்கே என்ன இவ்வளோ பெரிய வேலை பண்ணிட்டு இருக்காங்க. பரமசிவனுக்கே அடங்காத கெங்கை மேலேருந்து கீழே வந்தவ தலையில் தாங்கிறார். கீழே விட்டுட்டா எல்லாம் சர்வநாசம் குட்டிச்சோறுன்னு அழிச்சிட்டு போடுவா. ஆத்ம சௌக்கியத்தை பண்ணக்கூடியவ. அவளை ஒரு சொம்பில் என்ன பிடிச்சாரு, குழந்தையெல்லாம் விளையாடுறது இங்கே போய் அப்படி வேறு யாராலையும் முடியாது. பிரம்மா சொல்கிறார், விஷ்ணு சொல்கிறார், நம்மளால் முடியாது. பரமேஸ்வரன் சொல்கிறது கொஞ்சம் கேட்பா, அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோ. அப்படி ஒரு தேவதை கூட ஒடுங்கி நிற்கிற ஒரு பேராற்றல் படைத்த கங்கை ஒரு சொம்பில் என்ன கொடுக்குறாரு. அந்த மாதிரி ஆற்றலுக்கு தான் இந்த உடம்புக்குள்ளே தான் இருக்குது அந்த ஆற்றல். சில பேர் அதை பயன்படுத்துகிறோம், சில பேர் அதை பயன்படுத்தலை. அதை தேடி அலைவோம், பெற முயல்வோம். அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்திரஸ்து.